त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदतं वम्बो சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்கும் சிங்கமுனரியில் பாலாற்றின் தென்கரையில் சங்கப்புதல்வன் கபிலனின் உற்ற நண்பன் முல்லைக்கு தேர்ந்தெந்த பாரியின் மரபு மலையை பார்த்த வண்ணம் ஜீவசமாதி கொண்டுள்ள சித்தர் ஸ்ரீ முத்துவடுகேசரையா அவர்களின் ஆலயம். சிங்கமுனரி சித்தர் ஐயா ஸ்ரீ முத்துவடுகேசர் அவர்களின் 187வது வருட குருபூஜை விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வாழை தோரணங்களாலும் வண்ண அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஐயாவின் கோவில். 18 படிகளிலும் பக்தர்களால் அலங்கரிக்கப்பட்ட மலர்கள். ஐயாவின் கருவறை செல்லும் வழியில் வலதுபுறம் ஸ்ரீ முத்து விநாயகரும் இடதுபுறம் ஸ்ரீ தோப்புக்குழி கருப்பரும் கம்பீரமாய் அமர்ந்திருக்க கைகூப்பி வணங்கி கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொள்ளும் பெண்கள். அபிஷேகம் ஆரம்பிக்க அந்த கண்கொள்ளா காட்சியை பரவசத்தோடு பார்க்கும் பக்தர்கள். சிவனுக்குரிய கைலாயநாதம் அபிஷேகத்தின் போது ஐயாவின் கருவறை முன்பு வாசிக்கப்படுகிறது. அபிஷேகம் முடிந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயாவின் அழகான உருவச் சிலை. ஐயாவின் அருள் பெற்ற அடியவர்கள் முன் நின்று குருபூஜைக்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் வழங்கி வருகிறார்கள். அன்று சித்தர் அரூபமாகவும் உரூபமாகவும் வருகிறார்கள் என்று ஆன்மீகத்தில் பக்குவமடைந்த ஆன்மாக்கள் கூறுகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக குருபூஜை விழா மற்ற விழாக்களை விட மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இவ்விழா ஐயாவின் சமாதி நாளான ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று ஊர் மக்களின் ஒத்துழைப்புடன் வணிகப் பெருமக்களின் ஆதரவுடனும் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. வணக்கம், என் பெயர் ஜான்சி ராணி.
சித்தர்கள் என்பவர்கள் ஜீவசமாதி அடைந்தவர்களைத்தே சித்தர் என்று கூறுவார்கள். ஜீவசமாதி அடைந்துள்ள முத்துவடுகநாத சுவாமிக்கு பௌர்ணமி பெருவிழா மிகவும் சிறப்பாக கடந்த 40 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பக்தர்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர். வேலை இல்லாத பட்டதாரிகளும் சரி, பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லோரும் இங்கு வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு இரவு தங்கி காலையில் செல்வார்கள். ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று முத்துநாதர் சிவசமாதி அடைந்த நாள் அன்று குரு பூஜை சிறப்பாக நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குரு பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்திலும் கலந்து கொண்டு ஐயாவின் அருள் பெற்று செல்கிறார்கள். மதுரையிலிருந்து நான் வர்றேன். சிங்கமனேரியில் முத்துவடுகநாதர் ஐயாவை கும்பிடுறதுக்கு வர்றோம். பௌர்ணமி நல்ல விசேஷம். குழந்தை இல்லாதவங்களுக்கு வேணு அபிஷேகத்தை அனுப்புகிறாங்க. நான் வாங்கிட்டு போய் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நைட்டு வந்து பௌர்ணமி இன்னைக்கு இங்கே வந்து நைட்டு வந்து தங்கினால் நல்ல விசேஷம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்கார் முத்துவடுகநாதர் ஐயா. அவருடைய 180 வருஷ குருபூஜையை நல்லபடியாக எல்லாரும் நடத்தி அவருடைய அருளை பெற்று எல்லாரும் சீர சிறப்பாக இருக்க ஐயாவுடைய அருளை எல்லாரும் சேர்ந்து வேண்டுகிறோம். ஒவ்வொரு சித்தரும் பல கலைகளில் நிபுணத்துவம் பெற்று மக்கள் நலமுடன் வாழ அருள் புரிந்திருப்பதாக சித்தர்களின் வரலாறு கூறுகின்றது. எனவே சித்தர் பெருமக்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு அவர்களின் ஆசி பெற்று நலமுடன் வாழ்வோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா உங்க நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.